பேரன்புமிக்க ஆசிரியர் சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். எனவே முதலிலிருந்து கடைசி வரை தொடர்ந்து பாருங்கள். தற்பொழுது மத்திய அரசு புதிய ஓய்வூதிய திட்டம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு அடுத்த ஆண்டு, அதாவது 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், நாங்கள்லாம் இன்னும் வேலைக்கே போகலையே, அதுக்குள்ளே ஏன் சார் ஓய்வூதிய திட்டத்தை எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக நினைப்பீங்க. எதற்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தில் நீங்கள் முழுமையான ஒரு பலனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு குறைஞ்சபட்ச பணி அனுபவம் 25 ஆண்டு காலம் நீங்கள் பணியாற்றியிருக்க வேண்டும். அதற்கும் இந்த நம்ம ஆசிரியர்களுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஜி படிக்கிறோம், அப்புறம் ஒரு பிஜி படிக்கிறோம், ஒரு பிஎட் படிக்கிறோம். இதுக்குள்ளேயே அதாவது ரெகுலராக படிக்காமல் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி படிக்க ஆரம்பித்து நம்ம ஓரளவுக்கு இந்த படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு போட்டித் தேர்வுக்கு நம்ம அடியெடுத்து வைக்கணுன்ற எண்ணம் வருவதற்கே குறைஞ்சபட்சம் ஒரு நார்மலாக பார்த்தோம்னா 30 வயசு ஆகிடுது. இப்போ 30 வயசுக்கு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அடித்து பிடிச்சி ஒரு 36லேருந்து 40 வயதுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வேலைக்கு போகிறோம். சில பேர் கொஞ்சம் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு அந்த வெறி, வேலைக்கு போயே ஆக வேண்டும் என்கிற வெறி எவ்வளவுக்கு எவ்வளவு காலதாமதமாக வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் வேலை வாய்ப்புக்கு போகாமல் இருப்பீர்கள். இதுதான் அதனோட ஃபேக்ட். இப்போ நான் எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, ஒரு 40 வயதிலே நீங்கள் இந்த அரசு பணியிலே சேருகிறீர்கள் என்று சொன்னால், 60 ஆண்டிலே ஓய்வு பெறுகிறீர்கள் என்று சொன்னால், நம்மால் மத்திய அரசு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த 50% ஓய்வூதியம் நமக்கு கிடைக்காது. அதாவது என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஓய்வு பெறுவதற்கு முன்பு 12 மாதங்களில் நாம் என்ன சம்பளத்தை பெற்றோமோ அதில் பாதி சம்பளம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு 20 ஆண்டு காலம், ஒரு 25 ஆண்டு காலம் நீங்கள் பணிபுரிகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சம்பளம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், பே கமிஷனை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஒரு எச்எம்மாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, எச்எம்மாக இருந்து ஓய்வு பெறுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளம் 1,60,000 இருக்கும். 1,65,000 1,80,000 வரைக்கும் உங்களுக்கு அதற்கான சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, பே கமிஷன் இல்லாமல் நான் சொல்கிறேன். பே கமிஷன் சேர்த்தனோம்னா, இப்போ அடுத்ததாக 8th பே கமிஷன் வரப்போகுது, அடுத்து 9th பே வரப்போகுது. ஒரு 10 வருஷத்துக்கும் நம்ம ஒரு பே கமிஷன் சந்திக்க போகிறோம். அது இல்லாமல் நான் சொல்கிறேன். சரி, இந்த 1,40,000 1,60,000 வரைக்கும் நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னால், அதில் பாதி சம்பளம், நீங்கள் 25 ஆண்டு காலம் நீங்கள் பணிபுரிந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பாதி சம்பளம் 1,60,000 அப்படின்னு சொன்னால் அதில் 80,000 ரூபாய் உங்களுக்கு ஓய்வூதியமாக கிடைக்கும். இதுதான் மத்திய அரசு இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டம். இப்போ சரிங்க சார், இந்த 25 ஆண்டு காலம் நமக்கு கட்டாயமாக பணி இருக்கணும். அதற்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 ஆண்டுகளுக்குள்ள யார் யாரெல்லாம், 10 ஆண்டுகளுக்கு மேலே யார் யாரெல்லாம் பணிபுரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. அது இன்னும் முழுமையான விவரம் வரும், அது பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு என்ன அப்படின்னா, 25 ஆண்டு காலம் நாம் அரசு பணியாளர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு எப்போ அப்படின்னா 35 வயசுக்குள்ளே வேலைக்கு போய் ஆகணும். 35 வயசுக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போனாதான் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, 60 வயசில் நம்ம ரிட்டைர்மெண்ட் ஆகிறோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு 25 ஆண்டு கால அனுபவம் கிடைக்கும். அப்போ தான் அடுத்த நம்ம ஓய்வு பெறுகிற அந்த காலகட்டத்துக்கு நமக்கு பாதி சம்பளம் அப்படின்றது கேரண்டி. சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முதுகலை படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதே போல் யூஜி முடிச்சுட்டு பிஜி போய் ஜாயின் பண்ணக்கூடிய சூழல் இருக்கக்கூடியவங்க, இல்லை பிஜி முடிச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் பிஎட் ஜாயின் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே என்ன செய்யுங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 12ஆம் வகுப்பிலே தேர்வு எழுத போகிற, அதாவது 12ஆம் வகுப்பு முடித்து அதற்கு பின்னாடி எழுத போகிற விஷயத்துக்கு நீட் கோச்சிங் சென்டருக்கு 7ஆம் வகுப்பில் இருந்தே கோச்சிங் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா?
அப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்னரே அவங்க வந்து கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது மாதிரி நீங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு யூஜி படிக்கும்போதே, நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி, யூஜி படிக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து இப்போ விட்டுட்டாங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு மாற போகிறதில்ல. அதனால் இந்த பாடத்திட்டத்தில் தான் நீங்கள் வரப்போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் இப்போ இருந்தே என்ன செய்யலாம் அப்படின்னா ஆரம்பிக்கலாம். நீங்கள் யூஜி ஸ்டூடெண்ட்டு, பிஜி ஸ்டூடெண்ட்டு, பிஎட் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டு, இப்போ வந்து யூஜி, பிஜி முடிச்சுட்டு, பிஎட் முடிச்சுட்டு இப்போ வந்து புதுசாக வந்திருக்கிறவங்க, ஏற்கனவே வந்து படிச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கணும். என்ன அவேர்னஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ 25 ஆண்டு காலம் அப்படின்றத டார்கெட் வச்சுக்கணும். இல்லை சார், நாங்கள் இப்போவே எங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்த அந்த 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்ற அதுக்குள்ளேயாவது நம்ம வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால் முதல் விஷயமா என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், காலத்தை வீணாக்காதீர்கள். அதுதான் நான் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம். ஒவ்வொரு ஆண்டும் நாம் வந்து அரசு பணியிலிருந்து நம்ம போய் சேரலை அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சம் ரூபாய் வந்து நஷ்டமாகுது. சரிங்களா? அதனால் நீங்கள் வெறும் 1,50,000 ரூபாய்க்கும் 2 லட்சம் ரூபாய்க்கும் போய் எங்கேயோ ஒரு தனியார் பள்ளிகளில், கல்லூரிகளில் நம்ம அல்லாடிட்டு இருக்கிறத விட, நமக்கு 18 லட்சம் லாஸ் ஆகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனதில் விதைத்து கொண்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்த முயற்சி தான் வெற்றியை தரும். எடுத்த உடனே நம்ம வந்து ஒரே நாளில் ஓவர் நைட்டில் நம்மளால் ஒபாமா ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி எடுக்கணும். அதனால் இதை மனசில் வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் 25 ஆண்டுகால பணி அனுபவம் நமக்கு இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை ஃபுல்ஃபில்லாக ஆக்கும் அப்படின்றத வந்து முதல்ல நினைவில் வச்சுக்கோங்க. அதற்கு தகுந்த மாதிரி வாசிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய பிள்ளைகளை அந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. ஒருவேளை சார் இப்போவே எனக்கு 50 வயசு ஆயிடுச்சிங்க சார், 45 வயசு ஆயிடுச்சிங்க சார், நான் இப்போ தான் வந்து இதை பற்றி யோசிக்கிறேன் சார், இப்போ தான் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னால், நாம் செய்த தவறை நம்மளுடைய அடுத்த சந்ததிகள் செய்துவிடக்கூடாது. அதனால் நம்மளுடைய சந்ததிகள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு 18 வயசு ஆச்சா, அவங்க வந்து +2 முடிச்சிட்டாங்களா, அடுத்து அவங்க வந்து ஒரு யூஜி முடித்து, பிஜி முடித்து, பிஎட் முடிக்கிறதுக்குரிய கால அவகாசம் அப்படின்றது 4, 3, 7 ஆண்டுகள் ஆகுமா, அந்த 7 ஆண்டுகளில் அவங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தை கொடுத்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, இது ஃபுல்லாக நீ படிச்சிட்ரு அப்படின்னு சொல்லிடணும். நம்ம பிள்ளைகளை ஆசிரியர்களாக தான் ஆக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு பிளானை அவங்களுக்கு நீங்கள் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், பக்காவாக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. நமக்கு யாரும் சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை, நம்மை வந்து வழிநடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. முதல் தலைமுறையாக இருக்கக்கூடிய நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்போம். அதனால தான் ரொம்ப லேட்டாக ஆகிருக்கோம். அதனால் இந்த கால தாமதம் அப்படின்றது நம்மளுடைய பரம்பரைக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருங்க. ஆசிரிய சொந்தங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கும், அதே போல நீங்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு ஒரு நொடி பொழுதை கூட நீங்கள் வீணாக்க வேண்டாம். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நிறைய பண்டிகைகள் வருகிறது, நிறைய திருவிழாக்கள் வருகிறது, நிறைய நாட்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இது எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அது தவறாமல் வந்துட்டே இருக்கக்கூடிய விஷயம்தான். சரிங்களா? ஆனால் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக அரசு பணிக்கு போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அதனால் ஆசிரிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை நீங்கள் அனைவரும் அடைய வேண்டும் என்கிற அந்த வாழ்த்தை சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.